ரொம்ப குழப்பமா இருக்கு, கவலையா இருக்கு, என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு விஷயத்த நெனச்சுக்கிட்டே இருக்கு, அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு குட்டி கதை. இத கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஒரு துறவி தன்னோட சீடர்களோட ஒரு ஏரி கரையில உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஒரு ஓடையில போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி தன்னோட சீடர அனுப்புறாரு. அப்படியே அவர் போனவரு, அவரோட காலடி சத்தத்த கேட்ட உடனே, அங்க ஆடு ஒண்ணு தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அப்படியே அந்த தண்ணிக்குள்ள இறங்கி குதிச்சு ஓடிருச்சு. அப்போ அந்த தண்ணி ரொம்ப குழப்பமா போயிடுச்சு. ரொம்ப கலங்கலா இருக்கு. அடியில இருக்க மண்ணெல்லாம் மேல வந்திருக்கு. அதனால இந்த சீடர் தண்ணி எடுக்காம திரும்பி வந்துடுறாரு. என்ன நடந்ததோ அத துறவிகிட்டயும் சொல்றாரு. சரி கொஞ்சம் நேரம் பொறுத்து போ அப்படின்னு சொல்றாரு. இவரும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் போறாரு. இப்போ அந்த தண்ணி ரொம்ப தெளிவான தண்ணியா இருக்கு. அடியில இருக்கிற சின்ன சின்ன கூழாங்கல்லும், குட்டி மீன்களும் கூட அழகா அதுல தெரியுது. ரொம்ப பொறுமையா தன்கிட்ட இருந்த குடுவைய வச்சு தண்ணி எடுத்துட்டு வராரு. இப்போ இந்த தண்ணி இவ்ளோ தெளிவாவும், அழகாவும் இருக்கே! நல்லா இருக்கு இந்த தண்ணி. என்ன பண்ண நீனு? அப்படின்னு கேட்டாரு அந்த துறவி. நான் எதுவுமே பண்ணலையே! நான் 1/2 மணி நேரம் சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் அதுல போய் தண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும்போது, நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், சும்மா இருக்கணும். அமைதியா இருக்கணும். அந்த சமயம் நீங்க ரொம்ப கோவமா இருப்பீங்க. அதனால யார்கிட்டயும் அதிக அளவு பேசக்கூடாது. உங்க வார்த்தைகள் நீங்க என்ன யூஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாரி மனசு குழப்பமா இருக்கும்போது, நீங்க முக்கியமான முடிவுகளும் எடுக்கக்கூடாது. அந்த சமயத்துல நம்ம ரொம்ப கோவப்பட்டு கத்தினோம்னா, நமக்கு ஒரு முடிவும் தெரியவே தெரியாது. ரொம்ப அமைதியா இருக்கும்போது, என்ன பிரச்சனை? இதுக்கான முடிவு என்ன? அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு நமக்கே போக போக கிடைக்கும்.